அல்லவே. என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. உலகம் என்னை ஒன்றும் செய்யாது, அந்த வாசம் பற்றி கொள்ளாது. உலகம் என்னை ஒன்று செய்யாது, சத்தமா, அந்த வாசம் பற்றி கொள்ளாது. பாவம் என்னில் சமயம் பெறாது, பாதாளம் என்னை மேற்கொள்ளாது. பாவம் என்னில் சமயம் பெறாது, பாதாளம் என்னை மேற்கொள்ளாது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. சொல்லுங்க, இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அனுதினமும் சிலுவை சுமந்தே நடந்திடுவேன் அவரின் வழியிலே. சொல்லுங்க, அனுதினமும் சிலுவை சுமந்தே நடந்திடுவேன் அவரின் வழியிலே. துன்பம், தொல்லை, கஷ்ட நஷ்டங்கள் அவர் அன்பிலிருந்து பிரிக்க முடியாதே. துன்பம், தொல்லை, கஷ்ட நஷ்டங்கள் அவர் அன்பிலிருந்து பிரிக்க முடியாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, சத்தமா பிழைத்திடுவேன் அவருக்காகவே. இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அவரை அறியும் அறிவின் மேன்மைக்காய் லாபமா இருந்தவைகளை, ஹல்லேலூயா, அவரை அறியும் அறிவின் மேன்மைக்காய் லாபமா இருந்தவைகளை நஷ்டமாக வெட்டிடுவேனே, குப்பையுமாக எண்ணிடுவேனே. நஷ்டமாக வெட்டிடுவேனே, குப்பையுமாக எண்ணிடுவேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஆமென், ஹல்லேலூயா, சொல்லுங்க, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. சொல்லுங்க, இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. அறையுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை இந்த கால வேளையில் உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்த இந்த அடிமைக்கு தேவன் தந்த நல்ல சுலாக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம்
அவருடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. த காட் ஆஃப் டுடே, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக என்கிற இந்த பதத்தை ஆண்டவர் நம்முடைய சபையின் பொதுவான வாக்குத்தத்தமாய் கொடுத்து அந்த வசனங்களிலிருந்து நம்மோடு பேசி வருகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 4:12, ஆதலால் நீ போ, உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன். நான் இருக்கிறேன் உன் கூட. யார் இருந்தா என்ன, நீ ஏன் பயப்படுற? நான் எப்படி போகிறது, எப்படி நான் சமாளிப்பேன், நீ ஏன் பயப்படுற? உன்னை அனுப்புகிறது நான் தானே. இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள கர்த்தராகிய நான் உன் கூட இருக்கிறேன் அல்லவா, நீ போ, தைரியமாக போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எங்கே போகணும், என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்குறார். யாத்திராகமம் 6:11 சொல்லுது, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே போய் அவன் தன் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு என்ன செய்ய, நீ பேசு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த பார்வோன் யாருன்னு பார்த்தா பெரிய ஒரு வஞ்சகன். யாத்திராகமம் 8:29 சொல்லுது, ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்களை கர்த்தர் பக்கம் போக விடவே கூடாது என்கிறதில் பார்வோன் கங்கணம் கட்டி திரிகிறான். இன்னைக்கு கூட பிசாசு அப்படிதான். ஆலயத்துக்கு போகிறதுக்கு, ஆண்டவருடைய காரியங்களை போகிறதுக்கு அவன் விடவே மாட்டான் ஜனங்களை. வேற எங்க வேணாலும் போக விடுவான். ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நீ போகிறன்னு சொன்னா அவனுக்கு தாங்காது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடையை கொண்டு வர பார்ப்பான். அவன் நோக்கம் எல்லாம் தேவ சமூகத்துக்கு ஜனங்கள் போகக்கூடாது, ஆலயத்துக்கு ஜனங்கள் போகக்கூடாது, ஜெபிக்க போகக்கூடாது, ஊழியம் செய்ய போகாதபடிக்கு என்னென்ன வஞ்சனை பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வான். ஒரு அம்மா சொல்லுது, என் பிள்ளை சாராய கடைக்கு போனால் கூட நான் விட்டுருவேன், ஆனால் அந்த அல்லேலூயா கோயிலுக்கு போக நான் விட மாட்டேன்னா அது அம்மா இல்லை, அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு பேய் இருந்து பேசுதுன்னு அர்த்தம். சாராய கடைக்கு போகிறது கூட என் பிள்ளையை நான் விட்டாலும் விடுவேனே ஒழிய அந்த அல்லேலூயா கோயிலுக்கு போக விட மாட்டேன்னு ஒரு அம்மா சொல்லுதுன்னா அது அம்மாவா அப்படின்னு கொஞ்சம் வச்சுப்பாரு. சில நேரம் சில மனைவிமார்கள் கூட பாருங்க, புருஷன் சாராய கடை கல்லு கடைன்னு சுற்றிட்டு இருக்கும் போதெல்லாம் அடங்கியிருந்த ஒரு மனைவி, புருஷன் அதெல்லாம் விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போகிறாருன்னா அந்த அம்மா பிரச்சனை பண்ணுது. எத்தனை கேஸுகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆச்சரியமாக இருக்கும். ரோடெல்லாம் சுற்றிக்கிட்டு சாக்கடை தெருவுன்னு கிடக்காம விழுந்து விழுந்து கிடந்தானே, அப்போல்லாம் பயந்து பயந்து சோறாக்கி போட்ட அந்த அம்மா இப்போ சர்ச்சைக்கு போகிறான்ன உடனே அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. இந்த அம்மாவுக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு நமக்கு என்ன தோணுது. காரணம் என்னன்னா சாத்தானின் ஆளுகை அது. சோத்திரிக்கிறோம். ஜனங்கள் கர்த்தர் பக்கமாக போகக்கூடாது, அதெல்லாம் அவன் வஞ்சனை பண்ணுறான். சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாடும். அந்த வஞ்சனையில் 2வது வஞ்சனையை தான் கடந்த சில வாரங்களாக நான் உங்களோடு பேசிட்டு வரேன். அவருடைய வஞ்சனை என்ன? யாத்திராகமம் 8:28 சொல்லுது, அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். அதுக்கு முன்னாடி போகவே விட மாட்டேன்னு சொன்னவன் போக விடுவேன், ஆனாலும் அதிக தூரம் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. இதை தான் நம்ம கடந்த சில வாரமாக நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதிக தூரம் என்ன செய்யாத, போகாத. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிக தூரம் போகிறதை சாத்தான் விரும்பவில்லை. ஏதோ சர்ச்சுக்கு போறியா, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கறியா, ஏதோ பண்றியா, அவ்வளவுதான். அது ஒன்றும் பாதியமா கேட்டுட்டு அப்படியே வந்துடணும். ரொம்ப டீப்பாலாம் உள்ள போக அவன் சம்மதிப்பதில்லை. அதிக தூரம் போக வேண்டாம். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோத்திரிக்கிறோம் போகணும்னு நினைப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சோர்வு வந்துடும், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, தங்கள் வேகத்தை குறைச்சிக்குவாங்க. தோத்திரம். அன்னைக்கு எலியா சொன்ன மாதிரி, போதும் கர்த்தாவே, நான் செய்த ஊழியங்கள் எல்லாம் போதும், என் ஆத்துமாவை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை உற்சாகப்படுத்திலாம் இருக்க மாட்டாங்க.
சில நேரம் சோர்வான வார்த்தைகள் வரும். சில நேரம் உங்களை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, உங்களை பாராட்ட மாட்டாங்க. சில நேரம் நீங்கள் செய்கிற ஊழியத்தை கூட பாஸ்டருக்கு சோத்திரத்தை கவனத்துக்கு கூட வராமல் போகலாம். சில வேளையில் உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். ஆனால் இதெல்லாம் காரணம் வச்சுக்கிட்டு உங்கள் வேகத்தை குறைக்க கூடாது. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை முன்வைத்து காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. யார் என்ன பாராட்டுறாங்களோ இல்லையோ, யார் என்ன ஊக்கப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் என்ன உற்சாகப்படுத்துறாங்களோ இல்லையோ, நான் கர்த்தருக்காக ஓடுவேன், கர்த்தருக்காக நிற்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன். சோத்திர கர்த்தருக்காக என் ஆயுள் காலம் முழுவதும் நான் முன்னேறிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இருக்கணும். சோத்திர சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தாரெல்லாம் பார்க்குற அந்த குடும்பத்துக்குள்ளேயே உழப்பிக்கிட்டே கிடக்குறாங்க. இன்னும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் எதுவுமே தலையிடவே இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் சோறாக்கணும், தின்னணும், அப்புறம் அடுத்த உலக விஷயங்கள் இதில் தான் நாட்டமாக இருக்கிறாங்களோ ஒழிய ஆண்டவருக்காக எதையாகின்னு செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் வேத வாசிப்பை கூட்டணும், கர்த்தருக்காக ஏதாவது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் வைக்கணும். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டா பெரு சாதனை பண்ணிட்டேன்னு நினைப்பு. இது கடைசி காலம் என்கிறதுனால ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. கொஞ்சம் ஆண்டவருக்காக இன்னும் இறங்கி போங்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:12 பாருங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேர விண்ணப்பம் பண்ணுகிற போது, சும்மா தோத்திரம் தோத்திரம் ஆமேன்னு போல அன்னாளுடைய ஜபம் பாருங்க எவ்வளவு டீப்பா போகுது பாருங்க. என்ன நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள்? வெகு நேரம். ஆவிக்குரிய காரியத்துல இவ்வளவுதான். சில பாருங்க, சுருக்கமான ஜபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. எப்படி இருக்குது பாருங்க. இவங்க சுருக்கமா ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவர் மட்டும் டன் கணக்கில் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அது எப்படி? அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதம் ஏன் நடந்தது? கர்த்தர் ஏன் அன்னாளின் வாழ்க்கைய ஒரு அடைக்கப்பட்ட வாழ்க்கை ஏன் திறந்தார்? ஒரு நன்மை ஏன் நடந்ததுன்னா, வெகு நேர கர்த்தருடைய சமூகத்தில் அவள் விண்ணப்பம் பண்ணினாள். நல்ல டைம் எடுத்து ஜெபம் பண்ணான், டைம் எடுத்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான். இந்த ஆத்திர அவசரமாக செயல்படுறவங்களை கர்த்தர் நன்மையை பெரிதளவில் செய்ய முடியாது. வெகு நேர விண்ணப்பம் பண்ணினாள் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். சங்கீதம் 84:6 அதுல ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்குது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? அழுகையின் பள்ளத்தாக்க நீ எந்த அளவுக்கு உருவ நடந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில உருவ நடந்து, அப்பதான் அது உங்களுக்கு நீர் ஊற்றா மாறும். அந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? உருவ நடந்து உள்ள போகணும். ஐயோ கண்ணீரா இருக்குதே, கஷ்டமா இருக்குதே, வேதனையா இருக்குதே, நான் இங்கேயே நின்னுறேன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழகல்ல. உள்ள போகணும், ஊடுருவி உள்ள போகணும். பாடு உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையில கஷ்டம் உண்டு. சிலவங்க கர்த்தருக்காக முன்னாடி நிற்கும் போது யாராவது கமாண்ட் பண்ணுவாங்க, சோதர பரிகாசம் பண்ணலாம், விமர்சனங்கள் வரலாம். இதெல்லாம் பார்த்து நின்றக்கூடாது. அந்த பள்ளத்தாக்கை உருவ நடக்கணும். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி உள்ள போகணும். எபிரேயர் 12:1 பாருங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவோ. விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையா என்ன செய்யணும்? ஓடி முடிக்கணும். எனக்குன்னு கர்த்தர் நியமிச்ச ஓட்டம், எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த அந்த கோர்ஸ், எனக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த திட்டங்களை என் வாழ்நாட்களுக்குள்ள முடிச்சிடணும். ஓடணும், கர்த்தருக்காக ஓடணும். ஓட்டத்தை நிறுத்தாத. கர்த்தருக்காக ஓடுற ஓட்டத்தை நிறுத்தாத சகோதரனே, சகோதரியே. உன் ஓட்டத்தை யாருக்காகவும் நிறுத்தாத. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. தோத்திரம். பிலிப்பியர் 3:12 பாருங்க. பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இதான் பவுலுடைய வெற்றி. தொடருகிறேன் என்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டேன், நான் பிரசங்கம்லாம் கேட்டுட்டேன், பைபிள் எல்லாம் வாசிச்சுட்டேன், போதும், நான் வளர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும்னு பவுல் முடங்கல. பவுல் எவ்வளவு வெளிப்பாடு பெற்றவர். அவர் சொல்றாரு, நான் அடைந்து விட்டேன், முற்றும் தேறிவிட்டேன் என்று நான் எப்பொழுதும் எண்ணுகிறதில்லை. இயேசு எதற்காக என்னை பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, ஏதோ அவர் சொல்றாரு என்றதுக்காக நான் இந்த ஊழியத்தை செய்யல. எதற்காக இயேசு என்னை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என் ஆவிக்குரிய ஓட்டத்தை நான் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. போகணுங்க, ஆண்டவருக்காக கொஞ்சம் டைம் எடுத்து போகணும். லூக்கா 19:4 பாருங்க. சோத்திரிக்கிறோம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்கே சகைவை பற்றி பைபிள் சொல்லுகிறது. எரிகோவுக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். ஆனால் அந்த ஊரிலேயே இந்த சகைவு என்கிறவன் அந்த ஆண்டவரை பார்க்க எவ்வளவு வாஞ்சையாய் ஓடுகிறான் பாருங்கள். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, அந்த வார்த்தையெல்லாம் நீங்க எடுக்கணும். தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல கர்த்தருக்காக அதிக தூரம் போகணும் என்கிறதுக்கான அதற்கு ஒப்பான சில வசனங்களை ஓமானங்களா நான் சொல்றேன் உங்களுக்கு. முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி ஓடி ஏறி எப்படியாகின அந்த ஆண்டவரை பார்த்து விட வேண்டும், எப்படியாகின அவரை கவர்ந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கை இப்படியே இருந்தால் என்ன என்று அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷங்க, ஒரு கலெக்டர் ரேஞ்சுக்கு இருக்கிறவங்க, அவன் குடு குடு குடுன்னு ஓடினா மற்றவங்களாம் என்ன சரிப்பா, என்னடா இவர் இப்படி ஓடுறாரு நினைக்க மாட்டாங்க. அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. அவன் நோக்கமெல்லாம் இயேசு, அவன் நோக்கமெல்லாம் கர்த்தர், அவன் நோக்கமெல்லாம் ஆண்டவர். அதைத்தான் மனசில் வச்சான ஒழிய நான் ஓடுறேன், மரத்தில் ஏறுறேன், என்ன மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. சர்வீஸுக்கு வந்துட்டா நான் பாடணும், நான் மகிமைப்படணும், என் பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படணும்னு நினைக்கிறவன் சோத்திரம், அவன் வெக்கப்பட மாட்டான், கூச்சப்பட மாட்டான், பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவான். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்பி நின்று காரியங்களை செய்கிற ஒரு நபர்களாக நீங்களும் நானும் காணப்படணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 14 சோத்திரிக்கிறோம். 28, 29 பாருங்க. மத்தேயு 14, 28, 29. நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு இயேசுவிடத்தில் போக நடந்தான். ஸ்கிப் பண்ணி நாங்க போட்டிருக்கோம். இயேசுவிடத்திலே போக அவன் நடந்தான். இயேசு எங்க நிற்கிறார்? அலைகளின் நடுவே நிற்கிறார். ரொம்ப கஷ்டம்தான், டிஃபிகல்ட் தான் போறது. ஆனால் இயேசுவிடம் போகிறதற்காக, ஒருவேளை நான் முழுகினா என்ன ஆகிறது, தண்ணி என்னை உள்ளே இழுத்துக்கிட்டா என்ன, அதை பற்றி கவலை இல்லை. இயேசு என்னை கூப்பிடுறாரு, நான் போவேன் என்று சொல்லி அலைகள் பயங்கரமாக இருந்த போதிலும் கர்த்தரை பார்த்தவன் முன்னோக்கி நடக்கிறான். ஆமென்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். பிரசங்கம் பண்றது ஈஸி. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறதுல கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். ஆனா நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்றேன். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் தமிழில் இங்கிலீஷில் பேசுகிறேன். ஆண்டவர் சொன்னார் கம் ஆன் அப்படின்னாராம். இங்கிலீஷில் COME அந்த 4 வேர்டு அதில் இருக்குது. அப்போது பேதுரு முதல் எழுத்தை அந்த சீயில் வைத்தான்னு அவர் சொல்கிறார். நம்ம ஆள்கிட்ட தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க நீங்களும் சொல்லுங்கள். எங்கள் மொழியில் ஒரு வார்த்தை தான் இருக்குது, வான்னு ஒன்று தான் இருக்குது, நான் எப்படி அதை விளக்குறது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆபத்து தான் அப்படின்னா அந்த வெள்ளக்கார் சிரிப்பாக சொல்கிறார். ஏன்னா எங்களுக்கு சீயில் கால் வைக்கலாம், OME கம் அப்படின்றதில் எங்களுக்கு 4 எழுத்து. ஆனால் உங்களுக்கு எத்தனை எழுத்து தான் இருக்குது? ஒரே எழுத்து தானே இருக்குது உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறார். தோத்தரிக்கிறோம்.
அவர் முதல் எழுத்தை சியில் வைத்தார், ரெண்டாவது எழுத்தை ஓவில் வைத்தார், அடுத்த எழுத்தை எம்மில் வைத்தார்னு அவர் சொல்லி வர்றாரு. டிரான்ஸ்லேட் நம்ம ஆளுக்கால் என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. ஏன்னா பைபிள் நமக்கு என்ன போட்டிருக்குங்க, வா ஒன்றே ஒன்று தான், தோத்திரம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் வான்னு சொன்னவனை கர்த்தரிடம் போகவன் நடந்தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. மார்க் 10:48 பாருங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக என்ன செய்தான், கூப்பிட்டான். பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. எல்லாம் கர்த்தருக்காக இன்னும் நீ முன்னேறுன்னு அர்த்தம் கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படியே தேங்கின குட்டையாக நிற்காதீங்க, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நிற்காதீங்க. கர்த்தருக்காக கொஞ்சம் முன்னேறுங்க, கர்த்தருக்காக கொஞ்சம் போங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. சாத்தான் சொல்கிறான் இவ்வளவு போதும், கர்த்தர் சொல்றார் அதிக தூரம் நீ உள்ள வரணும். ஆமென். சரி, நம்ம போன வாரம் தியானித்த வசனத்தை மிக வேகமாக பார்க்கலாம். பிலிப்பியர் 3:9 என்ன பார்த்தோம்? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்கு உள் இருக்கிறவனாய் காணப்படும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறவனாய் காணப்படும்படிக்கு. சத்தமா சொல்லுங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு உள்ளே காணப்படுகிறவனாய் இருக்கும்படிக்கு. அப்போ நான் கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அதற்கு சில ஓமானங்களை பழைய ஏற்பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வெளியில் இருக்கிற ஆளாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்கு உள்ளே. கடலின் உள்ளே போனால் முத்து, கரையிலேயே தேடிக்கிட்டு இருந்தேன்னா கிளிஞ்சல்கள் அப்படின்னு நான் போன வாரம் சொன்னேன். இன்னைக்கு சோத்திருக்கிறோம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் போன வாரம் சொன்னேன். கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேலே கர்த்தருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே, இயேசுவுக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே, இந்த உள்ளே உள்ளேன்ற வார்த்தையை பவுல் தன் நிருபங்களை நிறைய பயன்படுத்துகிறாரு. அதில் 34 ஆசீர்வாதங்கள் வர்றதை சொல்கிறாரு அப்படின்னு நான் போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன். சோத்திரம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை விட ஒரு மேலான நற்செய்தி இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற கிறிஸ்தவர்களாக அல்ல, எங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும், உள்ள. ஆமென்னு சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்கு வெளியே நிற்கிறவர்களாக அல்ல, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரை சோதர உள்ளே. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவே ரொம்ப மனோகரமா மாறிடும். அது சோத்திரம். அந்த அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை, நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே. இன்னும் உள்ள போகணும். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் தங்களை வேலைக்காரர்களாக தூசிகளாக பார்த்தாங்க. ஆனாம்பட்ட ஆபிரகாம் கூட பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்க, சாம்பலும் தூசுமா இருக்கிற உம்முடைய அடியான்னு சொல்றாரு. இல்ல, விசுவாசத்தில் பெரியவர்னு சொல்றோம், ஆனா அவர் சொல்றாரு சாம்பலும் தூசுமா நான் இருக்கிறேன். சோத்திருக்கிறோம். இல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவகுமாரன் பிதாவோடு பேசினது போல நீங்களும் நானும் பிதாவோடும் பேச முடியும். கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறேன் என்கிற அந்த வெளிப்பாடு. நான் கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை, நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் எங்க இருக்கிற ஆளு? கிறிஸ்துவுக்கு உள்ளே. கிறிஸ்துவுக்கு உள்ளே, கிறிஸ்துவுக்கு உள்ளே. நம்ம ஜெபமே மாறிடும். சோத்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து அழுது புலம்பி ஜெபிப்பதை விட கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு சுதந்திரவாளியாய் உரிமையோடு ஜெபிக்கிற அந்த ஜெபமே அதிக பலனை நமக்கு தரும். அல்லேலூயா.
சொல்ல பாருங்க, ஆண்டவரே நான் ஒரு தூசு ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு சாம்பல் ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரேன்னு சொல்லலாம். என் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாரா? இதெல்லாம் காரணம்னா அவங்களுக்கு ஏதோ கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து ஜெபம் பண்றாங்க. இல்லை, நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்து ஜெபம் பண்ணோம், உரிமையோடு ஜெபம் பண்ணணும். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தின் மேல் உரிமை இருக்குது, சுதந்திரவாளி நான் என்ற அந்த உரிமையோடு ஜெபிப்பது அதிக பலனை உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரன் வீட்டில இருந்து அம்மா தாயே பிச்சை போடுன்னு சொல்றான். அவன் என்னன்னு சொல்லி கூப்பிடுறான்? சொல்லுங்க வாயை திறந்து. அம்மா தாயே எனக்கு என்ன போடு, பிச்சை போடுன்னு. வீட்டுக்கு வெளியில ஒருத்தவன் சொல்றான். ஆனா ஒரு பையன் வீட்டுக்குள்ள ஓடி அம்மா எனக்கு காசு கொடுன்னு மடியில உட்காந்து பையில இருந்து காசை உருவின்னு ஓடுறான் வெளியில. அவனும் அம்மான் தான் கூப்பிடுறான், வெளியே நிற்கிறவனும் அம்மான் தான் கூப்பிடுறான். அவன் வெளியே நின்று அம்மா அம்மான்னு கத்துறான். அவனுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் போகும். ஆனால் இங்கே இன்னொரு உறவு இருக்கு, அது அம்மானு வெளியே கூப்பிடுற உறவு அல்ல, அம்மாவின் மடியில் உட்கார்ந்து ஹல்லேலூயா அம்மாவோடு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சுதந்திரிக்கிறது. நீங்க யாரா இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறவங்களாம் சோத்திரிக்கிறோம், அவருடைய மடியிலே அமர்ந்து அவருக்குரியதை பெற்றுக்கொள்றவங்க. ஆமென் சொல்லுங்க. அதுதான் யோவான் 11:41-42 பாருங்க. யோவான் 11:41-42 இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42 நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, இயேசுவும் பிதாவுடைய உறவு எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு நீர் எப்போதும் செவி கொடுக்கிறீர். காரணம், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். அவருக்குள், அவர் எனக்குள். அதனால அவர் சொல்றாரு, எப்பொழுதும் அவர் எனக்கு என்ன கொடுக்கிறார்? செவி கொடு. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் வரும். என்ன கான்ஃபிடென்ட்? அவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க இருக்கும்போது உங்களுடைய பொசிஷன் மாறும். உங்க பொசிஷன் மாறும். இப்போ வான மண்டலங்குள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். எங்க நமக்கு போராட்டம் உண்டுங்க? வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நீங்க எந்த பொசிஷன்ல நின்று அந்த ஆவியோடு போராடுறீங்க? கீழே நின்று வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளை துரத்துகிறேன் கட்டுகிறேன்னு இங்க நின்று கூவின் கிடக்கிறதா? இங்க நின்று கத்திக்கிட்டு கிடக்கிறதா? கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஆளெல்லாம் கீழே நின்றுக்கிட்டு தன்னுடைய தலைக்கு மேலே இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா அதோ கதிதான் நம்மளுடைய போராட்டம்லாம். அப்புறம் எப்படி பாஸ்டர் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எபேசியர் 2:7 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார்னு இருக்கு. செய்வார்னு இருக்கா, செய்தார்னு இருக்கா? சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க இருந்தீங்கன்னா உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்போ நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தா என் பொசிஷனே எங்க இருக்குன்னா உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துகிட்டு நான் என் தலைக்கு கீழே இருக்கிற, என் காலுக்கு கீழே இருக்கிற ஆவிகளை மெதித்து நான் கீழே தள்ளணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் என் தலைக்கு மேல இல்ல, அந்த ஆவிகள் எல்லாம் என் காலுக்கு கீழே இருக்கிறது. ஏனென்றால் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறேன்னு நம்புறவங்க நல்ல கைய பலமாய் தட்டி இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். அப்ப உங்க பொசிஷனை குறித்து உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். அவருக்குள்ள இருந்தா நான் உன்னதங்களில் அவரோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் அப்ப எங்க இருக்கிற, எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா உன்னதங்களில் அவரோடு கூட நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன். அதனாலதான் ஒரு பாட்டுக்காரன் சோத்திரிக்கிறோம், இப்படி பாடுறாரு, சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் மறுபடியும் உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. சொல்லுங்க. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகத்தான மதுவர் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், ரொம்ப தூரம் போகாத, நீ இயேசுவுக்கு வெளியே இரு, நீ கிறிஸ்தவனா இரு, ஆனா வெளியே இரு, ரொம்ப உள்ள போகாத, ரொம்ப டீப்பா உள்ள போகாத. சர்ச்சுக்குள்ள இரு, ஆனா இயேசுவுக்குள்ள போயிடாத அப்படின்னே அவனை நடத்துவான். வாலிப தம்பி, நீ ஏசப்பாக்குள்ள இருக்கிறீங்களா? வாலிப தங்கச்சி, ஏசப்பாவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் உள்ள போறீங்களா? இயேசு என்றால் ஒரு பெரிய ஆழம், ஆழ்ந்த கடல். அது ஸ்தோத்திரம். பிரதர் சிஸ்டர், ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலாவது, நான் இப்போ வேறொரு கோணத்தில் உங்களோட நான் பேசுறேன் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. பவுல் எப்படி எழுதுறார் பாருங்க. எபேசு சபைக்கு, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்கு உள் இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ப்ளீஸ் லிசன் தி வேர்ட். அவர் லெட்டர் எழுதுறாரு, எபேசு சபைக்கு எழுதுறாரு. அவருடைய வேர்டை பாருங்க. எபேசுவிலே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்கு உள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள். நீங்க எந்த விசுவாசி? கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற விசுவாசியா, அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிற விசுவாசியான்னு பாருங்க. நீங்க யார்? முதல் குறிப்பு, எபேசுவிலே இயேசுவுக்குள். நாங்க எங்க உடம்பு எபேசுவில் இருக்கிறது, ஆனால் எங்கள் உள்ளான மனிதன் இயேசுவுக்குள் இருக்கிறான். கொஞ்சம் கவனிக்கணும். நான் பாண்டிச்சேரியில் இருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய உள்ளான ஜீவியம் இயேசுவுக்குள் இருக்கு. நான் இந்தியாவில் இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்குள் என் உள்ளான வாழ்க்கை இருக்கு. பவுல் சொல்றாரு, எபேசுவில் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிற விசுவாசிகள். அதான் ஆண்டவருக்குள்ள வாழ்ற தேவ பிள்ளைகள். புறம்பான மனிதன் எபேசுவில் வாழ்கிறான், ஆனால் உள்ளான மனிதன் எங்க வாழ்றாருங்க? கிறிஸ்துவுக்குள். 2 குடியிருப்பு உண்டு. ஒன்று பூமியிலே பரதேசியா இருந்தாலும் உன்னதத்தில் என்னுடைய உண்மையான வாசஸ்தலம் உன்னதத்தில் இருக்குது. அல்லேலூயா. அதனால்தான் பிலிப்பியர் 3:20 சொல்றார் பவுல், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமி வாழ்க்கையில் டெம்பரவரி தான், பெர்மனன்ட் பரலோகம் தான் எங்களுக்கு. சும்மா எங்க உடம்பு வேணாலும் இந்த பூமியில உலாவிட்டு இருக்கலாம், ஆனால் எங்கள் உள்ளான மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பிரதர் சிஸ்டர், செக் அவுட் பண்ணுங்க. உண்மையில எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க?
நான் அந்த வசனத்தை தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். பவுல் எப்படி சொல்றார் பாருங்க. எபேசு என்பது ஒரு பட்டணம், ஒரு ஊர். எபேசுவில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த லெட்டரை எழுதல. எபேசுவிலே இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் எழுதுகிறேன். நீங்க யார்? இந்த காலவேளை கொஞ்சம் உங்களை சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாசியா? எல்லாம் உலகம், உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் சோத்திருக்கிற காரியம், விருப்பம், இதுக்குள்ளேயே உழப்பிக்கிட்டு திரிகிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க இருக்கிறோம் நம்ம? இப்ப பாருங்க, அக்காலத்தில் எபேசு பட்டணம் ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனை நிறைந்த பட்டணம். எங்கு பார்த்தாலும் விக்கிரகம் தான். நீங்கள் இதை போய் வீட்டில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாட்சி பாருங்க. இப்போ பைபிள் திறக்க வேண்டாம். அந்த அதிகாரங்களுக்குள்ள வாட்சி பார்த்தீங்கன்னா எபேசுவினுடைய அந்த விக்கிரக சோத்திரிக்கிறோம் காரியங்கள், அந்த சிலை வழிபாடுகள், அந்த விக்கிரகம் எங்கு பார்த்தாலும் பலிபீடம், விக்கிரகத்தின் பலிபீடங்கள் இருக்கிறத அங்கே நீங்கள் காண முடியும். எங்கு பார்த்தாலும் அங்கே மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள். அந்த தேசம், அந்த பட்டணம் தியானால் என்கிற ஒரு மாபெரும் தேவியை பணிந்து கொண்டு சோத்தரிக்கிறோம். விக்கிரகத்துக்குள்ளே இருந்த ஒரு பட்டணம் தான் எபேசு பட்டணம். அப்படின்னா அது எவ்வளவு காரிருள் நிறைந்த பட்டணமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பட்டணத்திலே தான் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபைக்குத்தான் இவர் கடிதம் எழுதும்போது சொல்லுகிறார், எபேசுவில் இருந்த விசுவாசிகளுக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே, அந்த காரிருள் நிறைந்த அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசிகளுக்குள்ளே கர்த்தர் எழுந்தருளி இருந்தார். அவரது மகிமை அவர்களை மேகம் போல மூடி இருந்தது. கிறிஸ்து என்னும் கோட்டைக்குள்ளே வாழ்ந்த விசுவாசிகள் விக்கிரக கோட்டைகளால் அவர்கள் பாதிக்கப்படாமல், ஏன்னா அவங்க எபேசுவில் இருந்தாலும் எங்க வாழறாங்க? கிறிஸ்துவுக்கு உள்ளே. புரியுதா புரியலையா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்கு உள்ளே. வெளியே விக்கிரகம் இருக்குது, வெளியே காரிருள் இருக்குது. அல்ல பைபிள் சொல்லுது, இதோ இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியையும் மூடு, ஆனா கர்த்தர் உனக்குள் உதிப்பார், அவர் மகிமை உன்மேல் காணப்படும். உதிக்கிற உன்னிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள், கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், பலத்த ஜாதிகள் உன்னிடமாய் வரும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி நான் உனக்கு நன்மை செய்வேன். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்கிற அந்த வெளிப்பாடை பெற்ற பவுலை பாருங்க. அந்த சாத்தானின் கோட்டைக்குள்ளே நுழைஞ்சான். இன்னைக்கு பாருங்க, இந்தியா விக்கிரகங்களினால் நிறைந்த தேசம் இல்ல? எங்க பார்த்தாலும் கோயில். அதுவும் இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னும் புதுப்பிப்பதும், இன்னும் புதிதாய் கட்டுவதும், கொடைமுழுக்கு நடத்துவதும், அதற்கு ஆராதனைகளை செய்வதும், அபிஷேகம் பண்ணுவதும். ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், மனிதன் போய் சிலையை அபிஷேகம் பண்றான் பாருங்க. ஆண்டவர் நம்மை சுமக்கிறார், இவன் அதை சுமக்கிறான். இன்றைக்கும் இந்த நாட்களில் அதிகமான காரியங்களை நீங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்றோம். அதே நேரத்தில் பட்டணத்தை சுற்றி, ஊரை சுற்றி விக்கிரக கோட்டை அந்தகாரம் இருந்தாலும், ஆனால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையை பேசி, ஒருவேளை இந்த இந்திய தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தாலும் நாங்கள் இயேசுவுக்குள்ளேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா இடிமுழக்க போல ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன், ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமேன். எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும். தோத்திரம். நான் சொல்றேன், இந்த தேசம் விக்கிரகங்களால நிறைஞ்சிருக்கு, அந்தகாரத்தினால நிறைஞ்சிருக்கு, மாய வித்தக்காரனால நிறைஞ்சிருந்தாலும் நாங்கள் இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சத்தமா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தனக்குள் இருக்கிற பிரசன்னத்தினால அந்த விக்கிரக கோட்டை என்கிற அந்த எபேசுவிலே பவுல் நுழைகிறான். அந்த பவுலுக்குள் இருந்த பிரசன்னத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. மந்திரவாதிகள் தங்கள் மந்திர புஸ்தகங்களை எரித்து போட்டார்கள். ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய எழுப்புதல் அந்த பட்டணங்களில் உருவாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பவுல் அங்கே செய்தும் ஒரு விக்கிரகாவையும் பவுலை தொட முடியவில்லை.
அங்க இருக்கிற கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு விசுவாசி அந்த விக்கிரகம் தொட முடியவில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிடம் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று அவர்கள் எந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தார்களோ அதே கிறிஸ்துவுக்குள்ள தான் நீங்களும் நானும் வாழுகிறோம். கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ளே நுழைந்து நிரந்தரமாக இருந்து விட்டால், ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்குள்ள இருந்துட்டுனா ஊர்ல இருக்கிற எந்த சாமியா இருக்கட்டும், எந்த மந்திரமா இருக்கட்டும், எந்த குறி சொல்லுதலா இருக்கட்டும், எந்த சோத்திரிக்கிறோம் காத்து கருப்பா இருக்கட்டும், உங்களை தொடவே முடியாது. நீங்கள் எங்கு நுழைந்தாலும் அது உங்களை நாசப்படுத்த முடியாது. ஏன் நரகத்திற்குள்ளேயே நுழைந்தாலும், சிங்க கபியிலேயே உங்களை தூக்கி போட்டாலும், 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போட்டாலும் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் உங்களை நரகமோ சிங்கமோ ஒண்ணும் பண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உன்னை சிங்க கபியில தூக்கி போட்ட சிங்கம் முகர்ந்து பார்த்துட்டு அப்படி ஓரமா போய் ஒதுங்குமே ஒழிய தன் அகோரத்தை உங்கள்கிட்ட காட்ட முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே பெரியவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னார், நரகத்திற்குள்ளேயே இயேசு சென்றாலும் நரகமே பரலோகமா மாறிடுமா அவர் போகிறதினால். ஹல்லேலூயா. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இருளா என்னவா மாறிடும், வெளிச்சமா. அந்த இயேசு எனக்குள் இருந்து நான் போனா சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அந்த தேவதாசன் தான் இந்த பல்லவிய சோத்திருக்கிற எழுதினார். ஹல்லேலூயா. Wherever you lead me, I will follow. Wherever you want me, I will walk. I want your spirit, my life to control, and then to all your love I will show. நீர் நடத்தி செல்லும் பின்னே செல்வே, நீர் காட்டிடும் பாதை நான் நடந்திடுவே. தேவாவியே தேவை என்னை ஆண்டிடவே, அன்பர் மாந்தர்க்கு கூறி நான் வாழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொல்றாரு, அவர் என்னை எங்க நடத்தி சென்றாலும் அவருக்கு நான் பின்னே செல்லுவேன். அவர் நடத்துகிற பாதை 7 மடங்கு எரிகிற தீசுளையாக இருந்தாலும் சிங்கக்கபியாக இருந்தாலும் என் கர்த்தர் நடப்பாரானால் அவருக்குள் அவரோடு நானும் நடப்பேன். ஹல்லேலூயா. அப்போ பவுல் சொல்லுகிறார், எபேசுவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள். ஆமென். ரெண்டாவது அவர் பிலிப்பியர் 1:1 இப்படி எழுதுறாரு. ரெண்டாவது பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் ஆகிய பவுலும் தீமத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில், கவனிங்க, பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிகாரர்களுக்கும் எழுதுகிறதாவதுன்றார். இங்க பாருங்க, அவர் எழுதுகிற சென்டென்ஸை கொஞ்சம் கவனிக்கணும் ப்ளீஸ். நீங்கள் பைபிள் படிக்கும்போது இப்படி பகுத்து படிக்க மாட்டீங்க, அப்படியே படிச்சுட்டு போயிடுவீங்க. கொஞ்சம் கவனிங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க. இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுகிறேன்? பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளான பரிசுத்தவான்களுக்கு நான் எழுதுகிறேன். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை பிலிப்பு பட்டணத்தை போல இருக்கலாம், ஆனால் நீங்கள் பாதுகாப்பான இயேசு கிறிஸ்துவுக்குள் பதுங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் கிராமவாசியோ நகரவாசியோ தெரியாது,
ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன கிறிஸ்துவாசி. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாங்க கிராமவாசியும் கிடையாது, நகரவாசியும் கிடையாது, நாங்கள் கிறிஸ்துவாசி. இந்த தமிழ் வார்த்தை புரியுதா உங்களுக்கு? நாங்கள் என்ன வாசிங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிலிப்பு பட்டணத்தில் ஒரு பிரச்சனை. அங்கே பிரச்சனை என்னன்னா, குறி சொல்லும் ஆவி அந்த பட்டணத்துக்குள்ள ஆளுகை செய்யுது. குறி சொல்ற ஆவிகள், அந்த குறி சொல்ற ஆவி சோத்தரிக்கிறோம், உற்சாகப்படுத்துற மாதிரி, பாராட்டுற மாதிரி, கொஞ்சம் உண்மையை சொல்ற மாதிரி சொல்லி ஜனங்களை திசை திருப்பி நம்முடைய காரியத்தை ரொம்ப கரெக்டாக சொல்றாங்களே அப்படின்னு அவங்க பக்கமா அட்ராக்ட் பண்ணி இழுத்து சோத்தரிக்கிறோம். பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலை செய்கிற ஒரு பயங்கரமான காரியம் பிலிப்பு பட்டணத்தில் இருந்தது. குறி சொல்லும் ஆவி. அப்போஸ்தலர் 16:16 பிலிப்பு பட்டணத்தை பற்றி பைபிள் சொல்லுகிறது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில். பவுலும் சீலாவும் எங்க போறாங்க? ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. போகும்போதெல்லாம் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தங்கள் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்படுறா. இது என்ன ஆவி தெரியுமா? ஜபத்திற்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கு தடை செய்யும் ஒரு ரகசிய ஆவி. அது ஆவிக்குரிய காரியத்துமா, ஜபமா, ஊழியமா, நீங்க வேற எது செஞ்சாலும் இந்த குறி சொல்ற ஆவி உங்களுக்கு எதிர்படாது. ஆனா ஆண்டவருக்கென்று நீங்க ஓட தொடங்குறீங்களா, இந்த ஆவி உங்களுக்கு ஆப்போசிட் பண்ணி எதிர்க்க வந்து நிற்கும். அது என்ன சொல்லுதுங்க? உன்னதமான தேவனுடைய தாசர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழி என்ன செய்ய வந்திருக்கிறாங்க? அறிவிக்க வந்திருக்கிறாங்க. பார்த்தா உண்மையை சொல்ற மாதிரி தான் இருக்குது. பவுலும் சீலாவும் கரெக்டா சொல்லுதேன் இந்த பொண்ணு. அப்புறம் வேற நாங்கள் எதுக்கெல்லாம் வந்திருக்கிறோம் சொல்லுங்க அப்படின்னு அந்த குறி சொல்ற ஆவி சொல்றதா வார்த்தை கரெக்டா இருக்கனேன்னு அதை போய் இன்னும் உற்சாகப்படுத்தி அதுக்கிட்ட குறியை கேட்டிருந்தா பவுலும் சீலாவுடைய ஊழியம் அங்கேயே முடிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரம் பிசாசு அப்படித்தான் பண்ணுவான், தந்திரக்காரன், வஞ்சனைக்காரன். ஏன்னா அவனும் பரலோகத்துக்கு கீழே தள்ளப்பட்டவன் தானே. ஆகவே அவனும் சிலதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா சொல்லுற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவன் நோக்கமெல்லாம் உன்னை கீழே விழ வைக்கணும். அவன் நோக்கமெல்லாம் கத்தரை விட்டு உன்னை பிரிக்கணும். அவன் நோக்கமெல்லாம் கத்துடைய சமூகத்தை விட்டு உன்னை பிரிக்கணும். ஆகவே நீ பொய்ய சொன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவல்ல. ஆகவே அவன் தன்னுடைய வல்லமையை கொஞ்சம் பயன்படுத்தி உங்க நிலைமையை கொஞ்சம் யூகித்து உண்மையை சொல்ல பார்ப்பான். தோத்திரம், அதை நாம் ஊக்கப்படுத்தக்கூடாது. சோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் சோத்திரம் அந்த ஆவி அப்படி சொன்ன உடனே சோத்திரிக்கிறோம் பவுல் சோத்திரிக்கிறோம் 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் 16:18 பாருங்கள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து பவுலை போய் அவனே இவனே பொல்லாதவனே அப்படி இப்படின்னு அந்த ஆவி திட்டுச்சு. உன்னதமான தேவனுடைய தாசரேன்னு தான் அந்த ஆவி சொன்னுச்சு. ஆனால் பவுலோ அதை சினம் கண்டு, ஹல்லேலூயா, அதை இனம் கண்டு அதன் மேல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புறப்பட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவி உடனே சொன்னான். அந்நேரமே அந்த ஆவி புறப்பட்டுச்சு. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, என்ன பிசாசு மயக்கனாலும் நாங்கள் மயங்குற ஆள் கிடையாது. ஏன்னா நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க. கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகமோ ஆசா பாசமோ எங்களை என்ன செய்ய முடியாது, மயக்க முடியாது. குறி சொல்கிறவன் குடுகுடுப்புக்காரன் சில நேரத்தில் ஊட அவன் மூலமாக கூட பிசாசு புகுந்து சில உண்மைகள்லாம் சொல்லுவான். உடனே கரெக்டாக சொல்கிறாரு, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு மறுபடி கேட்போம்னா உன் ஊழியம் உன் ஜீவியம் அதோட முடிஞ்சு போச்சு. சாத்திரம், அல்லேலூயா. உண்மை சொன்னாலும் சாத்தான் தான், பேய் தான், ஏசு தான், கத்தர் தான். நாங்கள் இயேசுவை தவிர வேற யாரும் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம். அல்லேலூயா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க. சில நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். அதுதான் ரொம்ப இந்த தீர்க்க தரிசனம் யாராவது சொல்கிறதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஆகவே நான் தீர்க்க தரிசனத்துக்கு எதிரானவில்லை. சில நேரம் சாத்தான் அதில் இடம் கொடுத்துருவோம். டக்குன்னு ஆட்கள் தானே,
நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்காகவே புறப்பட்டு நிறைய பேர் போகிறாங்க, ராங்காக போயிடும். நீ வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம், நீ பைபிளை படி. கர்த்தர் உனக்கு சொல்லணும்னா உன்னை தேடி கர்த்தருடைய வார்த்தையை வர பண்ணுவார். நீ மெனக்கெட்டு கேட்க போகாத. இந்த ஹோல் பைபிளை நான் வாசிச்சிருக்கேன். யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் கேட்க போனாங்களோ அத்தனை பேர் ராங் பர்சன். ஆனால் தீர்க்கதரிசிகள் யாரிடத்துல வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்களோ அது பெர்ஃபெக்டாக இருந்திருக்குது. பவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அனனியா வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். ஹல்லேலூயா. எசேக்கியா வீட்டில் இருக்கும்போது ஏசாயா வந்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார். சோர்ந்து போய் சோத்தரிக்கிறோம். செருபாபேல் இருந்தபோது சகரியாவின் மூலம் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. தீர்க்கதரிசிகளை நான் அற்பமா எண்ணி பேசல. நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க கர்த்தருக்குள்ள நிறைஞ்சிருக்கும் போது அவர் வார்த்தையை கர்த்தர் உங்களை தேடி வர பண்ணுவார்.